மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இன்னொரு வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் தரம் 10 விஞ்ஞான பாடத்தில் உள்ள வேலை வலு சக்தி என்ற பாடம், வேலை சக்தி வலு என்ற பாடத்தை நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்துருந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த கடைசி வகுப்பில் நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துனாங்க. வேலையை பற்றி முழுமையாக பார்த்துனாங்க, வலுவை பற்றி முழுமையாக பார்த்துனாங்க. சக்தி என்றா என்ன, சக்தி காப்பு தத்துவம், சக்தியை பயன்படுத்தி எப்படி நாங்கள் கணக்கு போடுறதை பற்றி பார்த்துனாங்க. அதில் வந்து எங்களுக்கு தேவையானது நிறைய சக்தியின் வடிவங்கள் இருக்குது. வெப்ப சக்தி, மின் சக்தி, ஒளி சக்தி, காந்த சக்தி, பொறிமுறை சக்தியான நிறைய சக்திகளின் வடிவங்கள் இருக்குது. அதில் மெக்கானிக்கல் எனர்ஜி, பொறிமுறை சக்தி வந்து 2 பிரதான பிரிவுகளாக இருக்கும், அழுத்த சக்தி, இயக்க சக்தி என்று சொல்லி. அதில் தொடர்ச்சியாக நாங்கள் அழுத்த சக்தி என்றா என்ன, இயக்க சக்தி என்னதை பற்றி நாங்கள் ஃபுல்லாக அதில் விரிவாக பார்த்துனாங்க. ரைட், ஓகே. இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிச்சத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். ரைட், ஓகே. பாருங்கள், கடந்த கடைசி வகுப்பில் நான் ஒரு சின்ன கணக்கு மாதிரி ஒரு விஷயம் பார்த்துனாங்க. ரைட், ஓகே. ஒரு தளம் ஒன்று இருக்குது, தளத்தில் வந்து ஒரு திணிவு இருக்குது. ரைட், ஓகே. ஒரு திணிவு இருக்குது. இந்த திணிவினுடைய மேஸ் எவ்வளவு திணிவுன்னு கேட்டால் 5 கிலோகிராம். அந்த திணிவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல திணிவுகளையும் பூமி பிடிச்சிருக்கும் என்ற நியூட்டன் கதையின்படி அந்த திணிவை வந்து பூமி பிடிச்சிருக்கும் கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன் ஆகும். ரைட், ஓகே. அதன் காரணமாக அந்த பூமி வந்து எம்ஜி என்ற ஒரு விசையை பிடிச்சிருக்கும். அந்த எம்ஜி வந்து எனக்கு 5 கிலோ என்றால் 50 நியூட்டன் அந்த விசை இருக்குது. இப்போ இந்த பொருளை நிலைக்குத்தா மேல் நோக்கி தூக்கணும்னா குறைந்தபட்சம் நான் 50 நியூட்டன் விசையாவது நிலைக்குத்தா மேல் நோக்கி கொடுத்தே ஆகணும். ஸோ நிலைக்குத்தா மேல் நோக்கி நான் கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச விசை 50 நியூட்டன். 50 நியூட்டன் விசையை கொடுத்து நான் மேல் நோக்கி அந்த பொருளை தூக்கி ஒரு 10 மீட்டர் உயரத்தில் வச்சிருக்கிறேன். இந்த என்ற உயரம் வந்து 10 மீட்டர், என்றது 10 மீட்டர். ரைட், ஓகே. இந்த 10 மீட்டர் உயரத்தில் நான் இந்த பொருளை வச்சிருக்கிறேன். இந்த பொருளின் நிலையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக நிலையினுடைய பொருளின் நிலை வந்து அடியில் நிலத்தில் இருந்தது, 10 மீட்டர் உயரத்தில் ஏற்றின உடனே அந்த பொருளினுடைய நிலையில் வந்து மாற்றம் வந்திருக்கு. இங்கே என்னென்ன விஷயங்கள் மாறாதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த இயக்கம், இந்த பொருள் நிலத்திலேருந்து மேலே போகிற வரைக்குமே பொருளினுடைய தெளிவு மாறாது. 5 கிலோன்றது மாறாது. பூமி பிடிச்சிருக்கிற கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன்ன்றது மாறாது. புவியீர்ப்பிலான ஆர்முடுகள்ன்றது மாறாது. ஸோ இங்கே மாறப்போகிறது வந்து உயரம் தான் மாறப்போகுது. இங்கே அடித்தளத்தில் நிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயரம் சைவராக இருந்தது, மேலே போக உயரம் கூடிக்கொண்டு போகுது. ஆகவே இங்கே இந்த இடத்துல வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பூமி பிடிச்சிருக்கிற விசையை மீறி செய்யப்பட்ட வேலை. நாங்கள் வேலையில் வந்து 2 டைப்பான வேலை இருக்குது. ஒன்று பாருங்க பாசிட்டிவ் ஒர்க், இன்னொன்று நெகட்டிவ் ஒர்க். ரைட், பாசிட்டிவ் ஒர்க்னா என்ன கேட்டால் எங்களுக்கு பயன்படக்கூடிய மாதிரியான வேலை. இப்போ விசை கொடுத்து விசையால் ஒரு பொருள் அசைஞ்சால் அது பாசிட்டிவ் ஒர்க், அப்போ நல்ல வேலை. இப்போ கெட்ட வேலை என்று இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஐட்டா அந்த வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கெட்ட வேலை பார்க்குறது. கெட்ட வேலை என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் விசைக்கு எதிராக பொருள் செய்கிறது. விசைக்கு எதிராக யார் இங்கே வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். விசைக்கு எதிராக பொருள் செய்யுது. பூமி பிடிச்சிருக்கு ஒரு விசையோட அதையும் மீறி வேலை செய்யப்பட்டால் அப்போ விசைக்கு எதிராக செய்யப்படும். நாங்கள் சமன்பாடோட ஃபோம் பண்ணலாம். விசைக்கு எதிராக பொருள் செய்த வேலை, இதோடைய கொப்பில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. செய்த வேலை விசைக்கு எதிராக பூமி பிடிச்சிருக்கிற விசை என்ற இந்த நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்குதானே விசை, எம்ஜி என்ற விசை, அதுக்கு எதிராக இந்த 5 கிலோ திணிவு அந்த மேல் நோக்கி போகுது. அப்போ விசைக்கு எதிராக தானே பொருள் இயங்க போகுது. அப்போ விசைக்கு எதிராக பொருள் செய்த வேலை அந்த உச்ச புள்ளி இருக்குதானே, இங்கே எச்சண்ட இந்த உச்ச புள்ளியில் அந்த பொருளுக்கு இருக்கிற ஒரு சக்தி ஒன்று சேமிக்கப்படும். பாருங்கோ, இப்போ விசை வந்து வேலை செய்தால், விசை தாக்கி விசையால பொருள் வேலை செய்தால் அது வந்து பாசிட்டிவ் ஒர்க்னு காட்டுறாங்க. இப்போ விசை தாக்கி வேலை செய்யுது. ரைட், ஓகே. இப்போ விசைக்கு எதிராக பொருள் வேலை செய்தால் அது வந்து நெகட்டிவ் ஒர்க்னு கதைப்போம். விசைக்கு எதிராக இங்கே நடக்கிறது வந்து விசைக்கு எதிராக நடக்குது, அதாவது நெகட்டிவ் ஒர்க்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் ஒர்க் நடந்தால் பாருங்க சக்தி இழப்பு நடக்கும். விசையால் வேலை செய்தால் அங்கே சக்தி இழக்கப்படும். இங்கே என்ன நடக்க போகுது, விசைக்கு எதிராக வேலை செய்தபடியா பொருள் வேலை செய்தபடியால் சக்தி சேமிக்கப்பட போகுது. அந்த இடத்துல இங்கே பாருங்க எம்ஜிஹெச் என்று சொல்லக்கூடிய ஒரு அழுத்த சக்தி சேமிக்கப்படும். எம்ஜிஹெச்னு சொல்லக்கூடிய அது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, விசைக்கு எதிராக பொருள் செய்த வேலை தான் அழுத்த சக்தி. நான் கடந்த வகுப்பில் பார்த்துனாங்க. அப்போ அழுத்த சக்தி விசைக்கு எதிராக பொருள் செய்த வேலை அழுத்த சக்தியாக சேமிக்கப்பட போகுது. விசைக்கு எதிராக பொருள் செய்தபடியால் அழுத்த சக்தியாக சேமிக்கப்பட போகுது. ஓகே. விசைக்கு எதிராக பொருள் செய்த வேலைக்கு என்ன சமன்பாடு, விசை தர விசையின் திசை வழியேயான இடப்பெயர்ச்சி, விசையின் திசை வழியேயான இடப்பெயர்ச்சி. ரைட், இங்கே விசை என்ன இருக்குது உண்மையை, இந்த பொருள் அடித்தளத்தில் நிலத்தில் இருக்க பாருங்கோ பூமி பிடிச்சிருக்கிற விஷயம் மட்டும் தான் கிடக்குது. அது நிலைக்குத்தா மேல் நோக்கி நான் தூக்க போறேன் என்றால் கட்டாயம் பூமி பிடிச்சிருக்கிற விஷயோட ஒரு பெரிய விஷயம் கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் எவ்வளவு, பூமி பிடிச்சிருக்கிற விஷயாவது கொடுக்க வேணும். குறைஞ்சபட்சம் எம்ஜியை கொடுத்தா சரி. எம்ஜி என்றது என்ன, இங்கே 50 நியூட்டன். ரைட், அப்போ எம்ஜி என்று நான் இதை போடுறேன். விசையை வந்து எம்ஜி, ஏன் எம்ஜி என்று போடுறேன்,
mg தானே பூமி. இப்போ உதாரணத்துக்கு F = ma என்ற ஒரு சமன்பாடு படிச்சேன். நியூட்டன் இயக்க விதியில F = ma என்ற ஒரு சமன்பாடு படிச்சேன். விசை என்றது திணிவு தர ஆர்முகளுக்கு சமனா இருக்கும் என்ற ஒரு சமன்பாடு நியூட்டன் இயக்க விதியில படிச்சேன். அதை கூட நீங்க யூஸ் பண்ண போற. m என்ற திணிவு வந்து பூமியின் ஆர்முகள் தான். அப்ப g, அப்ப mg என்றதான் இங்க விசையா இருக்க போகுது. குறைந்தபட்ச விசை இல்ல மேல் நோக்கி தூக்குறது குறைந்தபட்சம் mg ஆவது கொடுக்க வேணும். எவ்வளவு தூரம் போனது? h என்ற தூரம் போனது. அப்ப வேலை விசைக்கு எதிராக பொருள் செய்த வேலை வந்து mg into h. அப்ப இதைத்தான் நாங்கள் சொல்றோம். இதான் அழுத்த சக்தி காய்ச்சினாங்க. அப்ப EP பொட்டன்ஷியல் என்று குறிக்கிறது. EP அழுத்த சக்தி சமன் mgh என்ற ஒரு ஈக்குவேஷன் உருவாக்கலாம். ரைட். அப்ப அழுத்த சக்திக்கு ஒரு சமன்பாடு எடுத்துட்டோம் mgh. ரைட். இந்த இடத்துல இந்த பொருளின் அழுத்த சக்தி என்ன? அப்ப அழுத்த சக்தி E பொட்டன்ஷியல் சமன் mgh. ரைட். ஓகே. m திணிவு எவ்வளவு? 5 கிலோ. புவிப்பண ஆர்முகள் எவ்வளவு? 10 மீட்டர் செகண்ட் -2. உயரமோட ஹைட் 10 மீட்டர். அப்ப இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் 500 யூல். 5 தர 10 தர 10. அப்ப 500 ஜூல். சக்தியே பாருங்க ஜூல்ல தான் நடக்கிறது. வேலையே பாருங்க ஜூல்ல தான் நடக்கிறது. இப்ப வேலையும் சக்தியும் இங்க தான். அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சு வச்சு கொடுங்க. ரைட். ஓகே. அப்ப 500 ஜூல்ன்றதால் இந்த இடத்துல அழுத்த சக்தி. இப்ப இன்னொரு பிரச்சனை பாருங்க. இதே பிரச்சனையில இந்த பொருள் வந்து பாருங்க இந்த இடத்துல உயரத்துல நிக்குது. இப்ப நான் கையை விட்ட உடனே இந்த பொருள் நான் கையை எடுத்த உடனே நிலத்துல இருந்த பொருளை நிலக்கு மேல் நோக்கி ஒரு 10 மீட்டர் உயரத்தில் வச்சுக்கிறேன். இப்ப கையை எடுத்த உடனே இந்த பொருள் கீழ் நோக்கி எங்க போகுது? ரைட். கையெடுத்தோன்னா பொருள் இயங்க போகுது. இந்த அழுத்த சக்தி சேமிச்சு வைக்கப்பட்ட அழுத்த சக்தி இருக்குது. அந்த அழுத்த சக்தி ஒரு வேலையை செய்ய போகுது. பொருளை கீழ் நோக்கி தள்ள போகுது. பொருள் கீழ் நோக்கி இயங்கும் போது அந்த பொருளுக்கு இயக்க சக்தி என்ன இருக்கு? இயங்குற நேரத்தில் இயக்க சக்தி என்று இருக்கு. இந்த mgh என்ற அழுத்த சக்தி தான் பாருங்க இயக்க சக்தி. நாங்கள் போட்டு காட்டுறோம் பாருங்க. இந்த படத்திலே நீங்க படத்திலே பாருங்க. இந்த mgh இந்த உயரத்தில் இருக்கிற mgh இருக்கு தானே, அதுதான் இலக்குதா கீழ் நோக்கி இயங்க போகுது. அந்த பொருளை இங்க பாரு வழியாக போட்டு காட்டுறேன். இந்த புள்ளி உயரமன்றது இது கிடைநிலம். ரைட். இது வந்து கிடைநிலம். இங்க இருந்து 10 மீட்டர் உயரத்துல தான் பொருள் இருந்தது. ரைட். இது வந்து 10 மீட்டர் உயரத்துல இருந்தது. 5 கிலோ திணிவு. ரைட். இந்த இடத்துல இருக்கிற அழுத்த சக்தி விசைக்கு, அதாவது விசைக்கு எதிராக பொருள் வேலை செய்து ஒரு பொட்டன்ஷியல் எடுத்து வச்சிருந்தவர் எங்களுக்கு mgh ன்னு சொல்லக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் எடுத்து வச்சிருந்தவர். ரைட். விசைக்கு எதிராக வேலை செய்து ஒரு பொட்டன்ஷியல் அழுத்த சக்தி எடுத்து வச்சிருந்தோம். இப்போ இந்த அழுத்த சக்தி தான் நீங்க வேஸ்ட் ஆகும்போது பொருள் இயங்க வைக்க போகுது. அப்ப நான் ஒரு முடிவெடுத்தேன். கடந்த வகுப்புல முடிவெடுத்தாங்க அழுத்த சக்தி சமன் இயக்க சக்தி. அழுத்த சக்தி நாங்கள் mgh குறிச்சாங்களே. இந்த mgh தான் இந்த இயக்க சக்தி கைனடிக் எனர்ஜிக்கும் சமனா இருக்க போகுது. அது எப்படி? இப்ப இந்த பொருள் இந்த இயங்கி இங்க வந்துட்டு வை சுமார் கதைக்கு சொல்றோம். இங்க வந்துட்டா இப்ப இந்த இடத்துல உயரம் குறைஞ்சிட்டுது. இந்த உயரம் h1 வை. அப்ப h1 வச்சுன்னு சொன்னா 10 மீட்டர்ல இருந்து இந்த h1 உயரம் பாருங்க முதல் இருந்த உயரத்தை விட இப்ப குறைவு தானே. கீழே பொருள் வர நிலமட்டத்தில் இருந்தான உயரம் குறையும். உயரம் குறைஞ்சால் எங்களுக்கு தெரியும் சமன்பாடுல உயரம் குறையுது என்றால் அழுத்த சக்தி குறையுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையுது. சமன்பாடு அழுத்த சக்தி மட்டுமே வை. இதில் மட்டுமே கதை. இப்போ நம்ம படிவ விளக்கமாக கேட்கிறேன். பொருள் வந்து 10 மீட்டர் உயரத்தில் மேல உயரத்தில் இருக்குது. இப்போ பொருள் நிலைக்குதா கீழ் நோக்கி விழா போகுது. அப்போ பொருள் இயங்க போகுது. ரைட். இயங்க போகுதுன்னு சொன்னா பாருங்க நிலைக்குதா கீழ் நோக்கி விழ பொருளின் திணிவு மாறாது. 5 கிலோமீட்டர் திணிவு மாறாது. பூமி பிடிச்சிருக்கிற ஆர்முடுகள் கிராவிடேஷன் அக்ஸலரேஷன்ன்றது மாறாது. இங்க மாற போறது உயரம். மேல இருந்து கீழே பொருள் விழா போகுது. அப்ப நிலமட்டத்தில் இருந்தான உயரம் வந்து கொஞ்சம் குறைய போகுது. உயரம் குறைஞ்சால் எங்களோட ஆட்டோமேட்டிக்கா mg என்றவர் மாறாது, பொருளினுடைய நிறை மாறாது. உயரம் குறைஞ்சால் எங்களுக்கு தெரியும் சமன்பாடுக்கு இங்காலையும் குறைய வேணும். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைய வேணும். ஆனால் நாங்கள் அடிப்படையில் ஒரு சக்தி காப்பு விதி படித்தால் எந்த ஒரு சக்தியையும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்ப இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்க போனது? குறையக்கூடாது. சக்தி வந்து குறையக்கூடாது. எங்க போனது? ஒரு கேள்வி இருந்தானே. இப்ப இந்த நிறை மாறையில எங்களுக்கு உயரத்தை குறைஞ்சு பழம் கீழே விளையக்குள்ள கல் வந்து கீழே விளையக்குள்ள உயரம் குறையுது. அப்ப உயரம் குறையுதுன்னு சொன்னால் அழுத்த சக்தி குறையுது. அப்ப அந்த அழுத்த சக்திக்கு என்ன நடந்தது? இப்படி சயின்ஸ் கேள்வி கேட்கலாம். அப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டால் அந்த அவ்வளவு அழுத்த சக்தி நாங்கள் படிச்ச நாங்கள் என்ன சக்தியை வந்து ஆக்கவோ அழிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறும். அப்ப இந்த அழுத்த சக்தி முழுக்க இயக்க சக்தியா மாறுது. அதை தனிஞ்சு எடுத்து வச்சு கடந்த கடைசி வகுப்புல பார்த்தாங்க. அழுத்த சக்தி முழுக்க இயக்க சக்தியா மாறுது. இப்ப இதை எப்படி எடுக்கிறனால் இப்ப இதை நான் எப்படி எடுக்கிறேன்? இதே சமன்பாட்டில் எடுக்கிறேன். எனக்கு ஈகே கைனடிக் எனர்ஜி தான் வேணும். ரைட். mg என்றவர் மாறாண்டு காட்சி போட்டேன். சில பரிசோதனைகள் செய்து இந்த h இந்த முடிவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க கீழே விளையக்குள்ள பாருங்க மேல உச்சி புள்ளியில அந்த கல்ல பிடிச்சு வச்சு கொண்டு இருந்தபடியால் அந்த இடத்துல வேகம் எனக்கு 0. இந்த இடத்துல வேகம் வந்து எனக்கு 0. என்னோட ஓய்விலையில் இருந்த இங்க மேல பிடிச்சு வச்சிருக்கீங்க இந்த பாயிண்ட்ல விட்ட உடனே ஒரு வேகம் வரும். அந்த வேகத்தினுடைய வர்க்கம் இருக்குதானே, வேகத்தினுடைய வர்க்கத்தின் கீழ் எனக்கு கிடைக்கும் 2 மடங்கு g கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன். இது வந்து இந்த உயரத்துக்கு சமனா இருக்கும் என்று பரிசோதனை செய்து கண்டுபிடிச்சவங்க. இது உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் சயின்ஸ்ல போனால் அது ஏன் அப்படி வந்தாண்டு விளங்கும். ரைட். இந்த புள்ளியில இருக்கிற அழுத்த சக்தி தான் நான் இப்ப கண்டுபிடிக்க போறேன். இந்த புள்ளியில இருக்கிற அழுத்த சக்தி என்றால் அது mgh. ரைட். இந்த h1 என்று போடுறது mgh1. இந்த இடத்துல h1 என்று போடுறது. ரைட். இந்த இடத்துல அழுத்த சக்தி mgh1 தான்
எனக்கு இயக்க சக்திக்கு சமனா, இந்த இடத்துல இயக்க சக்திக்கு சமனாக இருக்க போகிறார். அப்போ இயக்க சக்தி எப்படி நான் சுருக்கி எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த ஜியையும் கேன்சல் பண்ணி இந்த இடத்துல கைனட்டிக் எனர்ஜியை நான் எடுத்துக்கொள்ளலாம். mv வர்க்கத்தின் கீழ் 2 இதை நான் விளக்கம் எழுதலாம். கைனட்டிக் எனர்ஜி அடை mv வர்க்கம், இதுதான் உடைய சமன்பாடு. அப்போ கைனட்டிக் எனர்ஜி என்றா என்ன, அழுத்த சக்திக்கு சமன்பாடு EP சமன் EP பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh, விசையும் தூரம், அந்த பொருளுக்கு அதாவது விசைக்கு எதிராக கீழே இருந்த பொருள் அந்த விசைக்கு எதிராக பாருங்க, அப்படியே நான் காய்க்கிறேன். ரைட், ஓகே. இங்கே பார், இந்த பொருள் இங்கே நிலமட்டத்தில் இருந்தது. நிலமட்டத்தில் இருந்த பொருள் பூமி பிடிச்சிருக்கிற விசைக்கு எதிராக வேலை செய்து ஒரு சக்தியை சேமித்து வச்சிருந்தது. நான் சொன்னால் விசையால வேலை நடந்தால் அது சக்தி இழக்கப்படும், விசைக்கு எதிராக வேலை நடந்தால் சக்தி சேமிக்கப்படும். அப்போ இங்கே விசைக்கு எதிராக வேலை நடந்தபடியால் சக்தி இங்கே சேமிக்கப்பட்டது, பொருளுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சது. அந்த எனர்ஜி தான் mgh என்று சொல்லக்கூடிய அழுத்த சக்தி. அந்த mgh எப்படி வந்தது, mg என்றது நிறை, விசை, h என்றது தூரம், விசை தர தூரம், விசை திசையிலே பொருள் அசைந்த தூரம். அப்போ அதை பெருக்கி தான் எனக்கு வேலை கிடைச்சது. அந்த வேலை வந்து அவ்வளவும் சக்தியாக சேமிக்கப்பட்டது. அப்போ ஆற்றப்பட்ட வேலை விசைக்கு எதிராக, புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ஆற்றப்பட்ட வேலை அவ்வளவும் அழுத்த சக்தியாக சேமிக்கப்பட்டிருந்தது. இப்போ மேலே இருந்த பொருள் கீழே விடணும், பொருள் இயங்க போகுது. இயக்கிறதுக்கு தேவையான இயக்க சக்தி முழுக்களையும் அழுத்த சக்தி தான் கொடுத்தது. அவை அழுத்த சக்தியை இயக்க சக்தியை நான் ஈக்குவல் பண்ணி ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிறேன். இயக்க சக்திக்கு சமன்பாடு EK சமன் அரை MB வர்க்கம். இதைத்தான் நாங்கள் கொடுத்து அதுக்குள்ள கணக்குகள் போட போகிறோம். ரைட், ஓகே. நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த கணக்குகளை பார்ப்போம். இந்த சமன்பாடுகளை பார்த்து வேலை வேலை சக்தி என்ற தொடர்பான அடுத்தடுத்த கணக்குகள் நாங்கள் பார்ப்போம், எப்படி கணக்குகள் சால்வ் பண்ணலாம். ரைட், ஓகே. நாங்கள் அடுத்த கணக்குகளுக்கு போவோம். ரைட், ஓகே. இப்போ உங்களோட புக்கில் இருக்கிற கணக்குகளே நான் போடுறேன். வேலை வலு சக்தி என்ற பாடத்தில் உள்ள சகல பயிற்சிகளையும் இன்றைக்கு நாங்கள் இதில் உடைப்போம். வேலை என்றால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு, சக்தி என்ன என்னென்னு தெரியும், வலு என்றாலும் என்னென்னு தெரியும். ரைட், ஓகே. பாருங்க, ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கான். கேள்வி நம்பர் 1 போடுறேன். ரைட், ஓகே. இங்கே முதலாவது கேள்வி, அதில் முதலாவது பார்ட் என்ன மாதிரி கேள்வின்னு சொன்னால், ஒரு பிள்ளை 4 கிலோ துணிவுள்ள ஒரு பையை 1.5 மீட்டர் இது பார்ப்போம். ஒரு நிலமட்டத்தில் ஒரு நிலமட்டத்தை போடுது. நிலமட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 கிலோ துணிவில் ஒரு பை இருக்குது. ரைட், ஒரு பை ஒன்று இருக்குது. ரைட், ஓகே. ரைட், இதுன்ற துணிவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் m சமன் 4 கிலோ. ரைட், ஓகே. 4 கிலோ துணிவுள்ள ஒரு பையை 1.5 மீட்டருக்கு உயர்த்துது. எவ்வளோ உயரத்துக்கு இந்த பொருள், இந்த பையை வந்து பிள்ளை உயர்த்துதான். ரைட், ஓகே. எவ்வளோ உயரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு 1.5 மீட்டர். ரைட், ஓகே. 1.5 மீட்டருக்கு பொருள் பிள்ளை வைத்து. இங்கே வந்து கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் ஜியை வந்து 10 மீட்டர் செகண்ட் -2 என்று எடுக்க சொல்லி கிடக்கு. ரைட், ஓகே. இப்போ கேள்வி என்ன, ஒரு பிள்ளை 4 கிலோ துணிவுள்ள ஒரு பையை 1.5 மீட்டருக்கு உயர்த்தினால் இங்கே ஆற்றப்பட்ட வேலை என்ன. அப்போ வேலை சமன் விசை தர விசையின் திசை வழியே இடப்பெயர்ச்சி. ரைட், இப்படி எழுது, பந்தி எழுத கஷ்டம் சொன்னால் W சமன் F தர S. ரைட், ஓகே. அப்போ W சமன் F, விசை எவ்வளவு, 4 கிலோ துணிவுன்னு சொன்னால் பூமி பிடிச்சிலுக்கும் 40 நியூட்டன் என்ற விசையோட. ரைட், 4 கிலோ துணிவுன்னு சொன்னால் பூமி பிடிச்சி 40, என்ன ஏன் புவியீர்ப்பான ஆர்முகள் 10 எடுக்க சொல்லி கிடாது. அப்போ துணிவு தர ஆர்முகள் தானே விசை, F சமன் MA தானே. விசை வேணுமெண்டா நீங்கள் திணிவையும் ஆர்முகளையும் பெருக்க வேணும். அப்போ திணிவு 4 கிலோ, ஆர்முகள் 10, அப்போ 4 தர 10 சொன்னால் 40 நியூட்டன். அப்போ 40 நியூட்டன் இலகுதா கீழ் நோக்கி இருக்குது. இப்போ வேலை என்ன கேட்டால் 40 நியூட்டன் விசை இலகுதா கீழ் நோக்கி இருக்குது, மேலே உயர்த்த போகிற. அப்போ குறைஞ்சபட்சம் 40 நியூட்டனாவது கொடுக்க வேணும் மேல் நோக்கி. அப்போ விசை வந்து 40 நியூட்டன் இன்டூ எவ்வளோ உயரத்துக்கு போகிறாரு, 1.5 மீட்டருக்கு. அப்போ 1.5 மீட்டர் 1.5 மீட்டர் போட்டின்னு சொன்னால் உனக்கு வேலை வரும். எவ்வளவு வேலை, 40 1.5 பேருக்கு என்ன, 60 ஜூல். ரைட், ஓகே. ஒர்க் வந்து உனக்கு 60 ஜூல்னு கிடைச்சிருக்கு. ஓகே. அடுத்தது வேறு, மேற்குறித்த வேலையை செய்வதற்கு எடுத்த நேரம் 3 செகண்ட்களில் வேலை செய்யப்பட்ட வீதம் என்ன. இப்போ கேள்வி பாரு எப்படி எப்படி வருது. இங்கே செய்யப்பட்ட வேலை, இந்த 60 ஜூலுன்ற வேலை இருக்குத்தானே, இந்த 60 ஜூலுன்ற வேலை மேலே செய்யப்பட்ட வேலைக்கு எடுத்த நேரம் வந்து டைம் வந்து 3 செகண்ட் எடுத்திருக்கான். டைம் வந்து 3 செகண்ட் எடுத்திருக்கான். ரைட், ஓகே. 3 செகண்ட் எடுத்திருந்தால் அந்த வேலை ஆற்றப்பட்ட வீதம், வேலை செய்யப்பட்ட வீதம்ன்றது என்னன்னு சொல்லுவாங்க. வேலை செய்யப்பட்ட வீதம்
இப்போ பாருங்கள் ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறான்னு சொன்னால் அவ்வளோ அந்த வேலை செய்கிறதுக்கு நாங்கள் எடுத்த வேலையை கண்டுபிடிச்சாங்க ஒர்க் வந்து 60 யூரோன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த ஒர்க் வந்து செய்கிறதுக்கு எடுத்த நேரம் டைமை வந்து 3 செகண்டில் முடிச்சுட்டார். அப்போ அவர் என்ன கேட்டவர் வேலை செய்யப்பட்ட வீதம். அப்போ வேலை செய்யப்பட்ட வீதம் என்றால் வேலுவை தானே அவர் சொல்கிற பவர் என்ன அவர்கிட்ட வேலு என்ன பவர் எவ்வளோன்றது இருக்கிற வேலுவண்டா என்ன வேலு சமன் வேலையின் கீழ் நேரம் என்று ஒரு சமன்பாடு படிச்சிடலாம். இல்லை உனக்கு வேலை உனக்கு அடிப்படை வேலை செய்யப்பட்ட வீதம் என்றால் அழகு நேரத்தில் செய்த வேலை என்ற அளவு ஒரு செகண்டுக்கு இவ்வளவு வேலை நடந்தது அதுதான் கதை. ரைட் ஓகே. இப்போ வேலை கண்டுபிடிக்கிற வேலை உனக்கு தெரியும் 60 யூரோண்டு. ரைட் டைம் தெரியும் 3 செகண்டில் முடிச்சுட்டாரு. அப்போ 60 3ஆல் அடித்தா எவ்வளவு 20 வாட்ஸ். வேலுவை வாட்ஸில் கதைச்சப்படாது. ரைட் ஓகே. அப்போ பவர் வந்து 20 வாட்ஸ்ன்னு கதைச்சா சரி. ரைட் ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த ரெண்டாவது பெரிய கேள்வி போடுவோம். ரைட் ஓகே. உனக்கு கேட்குறான் 800 கிராம் துணிவுள்ள ஒரு பொருள் 20 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தோட நிலைக்குத்தா மேல் நோக்கி அனுப்பப்படுது. ரைட் ஓகே. இந்த இடத்துல நிலத்தா போடு. நிலத்தில் ஒரு வெயிட் இருக்குன்னு யோசி. இந்த வெயிட்டின் மேஸ் திணிவு 800 கிராம் என்று கதைக்கிறார். ரைட் ஓகே. 800 கிராம் திணிவுள்ள ஒரு பொருள். ரைட் நிலைக்குத்தாக மேல் நோக்கி அண்டா மேல் நோக்கின திசையில் வேகம் ஒரு வேகத்தோடு அனுப்புகிறார். எனக்கு என்ன வேகம் என்றால் 20 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தோடு அனுப்புகிறார். ரைட் ஓகே. நிலைக்குத்தா மேல் நோக்கி அனுப்பப்படுது. அது நிலத்திலிருந்து மேலெழ ஆரம்பிக்கும் போது இயக்க சக்தி என்ன நிலத்திலிருந்து மேலெழ ஆரம்பிக்கும் போது இப்போ இயக்க சக்தி கைனட்டிக் எனர்ஜி. ரைட் ஓகே. இயக்க சக்தி அரை mv வர்க்கம். இயக்க சக்தி சமன்பாடு இப்போ தான் பார்த்தோம். ஈகே வந்து கைனட்டிக் எனர்ஜி வந்து அரை mv வர்க்கம். அந்த சமன்பாடை யூஸ் பண்ணி அரை தர எம் திணிவின் வெயிட் எவ்வளோ 800. அப்போ 800 கீழ் 1000. ஏன் இந்த 800 கீழ் 1000 போடணும் எல்லாத்தையுமே நியமத்தில் கதைச்சால் எங்களுக்கு ஈஸி விடைய ஜூலில் கதைச்சி போட்டு போகலாம். ஸோ 800 கீழ் 1000 கிலோகிராம் இன்டூ வேகத்தின் வர்க்கம் 20 மீட்டர் செகண்ட் -1 இன்டூ இன்னொரு 20 மீட்டர் செகண்ட் -1. இது சில பேருக்கு விளங்காது. ஏன் வேகத்தின் வர்க்கத்தை இல்லை பிரதியிட போகும். வர்க்கம் என்றால் வேகத்தை 2 தரம் எழுதி பெருக்கிறது. அப்போ 20 மீட்டர் செகண்ட் -1 இன்னொரு 20 மீட்டர் செகண்ட் -1. ரைட் இதை நாங்கள் சுருக்கி எடுத்த வேண்டாம். சரி ரைட் ஓகே. இந்த இடத்துல இந்த 2 சைவரை கேன்சல் பண்ணலாம். ரைட் இந்த இடத்துல இந்த 2 கேன்சல் பண்ணலாம். 10 வரும். இந்த இடத்துல இந்த 10ஐயும் இந்த 10ஐயுமே கேன்சல் பண்ணலாம். அங்கே 160 ஜூல். ரைட் ஓகே. ஜூலில் காய்ச்சல். ரைட் ஓகே. அப்போ இயக்கப்பாடு சக்தி இந்த பொருள் நிலைக்கு தமிழில் 20 மீட்டர் செகண்ட் -1 இருந்துச்சுன்னு சொன்னால் உனக்கு 160 ஜூல்ன்றவர் கிடைக்கும். ரைட் ஓகே. அடுத்தது பேர் அப்பொருள் உச்ச உயரத்தை அடைய எடுக்கும் காலம். இந்த பொருள் இப்படியே மேல் நோக்கி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு இடத்துல போய் ஒரு உச்ச உயரத்தை அடைஞ்சு ஒரு இடத்துல வேகம் வந்து இந்த இடத்துல 0வாக வரும். வெலோசிட்டி வந்து இந்த இடத்துல 0 வரும். அந்த 0வாக வரப்போகுது. வேகம் வந்து இந்த இடத்துல 0 மீட்டர் செகண்ட் -1 அவர் அதான் உச்ச உயரம் மட்டும் தைக்கிறது. ரைட் இந்த உச்ச உயரத்தை அடைகிறது எவ்வளவு நேரம் எடுக்கும் அதான் உனக்கு கேட்டது. நேரத்தை கண்டுபிடி. அடைய எடுக்கும் காலம் எவ்வளவு டைம் எவ்வளோன்றது இருக்குது. உனக்கு தெரியும் ஒரு பொருள் நிலைக்குத்தா மேல் நோக்கி போவதால் புவியீர்ப்பு ஆரம்பிடுகிறவர் ஜி என்றவர் அந்த பொருளை தாக்குவார். கிராவிட்டி அதாவது இந்த பொருள் திணிவென்று சொன்னால் எம்ஜி என்ற விசை நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்குது. எம்ஜி என்ற விசை எவ்வளவு இருக்கும் 800 கிராம் திணிவெல்லும். அப்போ 800 கிராம் திணிவில் எம்ஜி என்ற விசை எவ்வளவு இருக்கும் என்றால் 800 1000 கிலோகிராம் எழுது இன்டூ 10. ரைட் ஓகே. அப்போ இந்த 800 2 சைவரையும் தட்டு இந்த 2 சைவரையும் தட்டு இந்த 10ஐயும் இந்த 10ஐயும் தட்டினீங்கன்னா விட வந்து 8 நியூட்டன் கிடைக்கும். ரைட் ஓகே. இது வந்து விசையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன துணிவு தர ஆரம்பிடும் விசையை கண்டுபிடி 8 நியூட்டன் விசை நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்கா போகுது. அதை மட்டும் இல்லாமல் பாருங்க இந்த 8 நியூட்டன் விசை ஏன் வந்தது புவியீர்ப்பிலான ஆரம்பிடுகள். அப்போ புவியீர்ப்பிலான ஆரம்பிடுகள் ஜி என்றவர் இங்கே தொழிற்பட போகிறார். அந்த ஜி நாங்கள் 10 எடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் இந்த இடத்துல சமன்பாடு எடுக்கலாம். ஆரம்பிடுகள் சமன் வேக மாற்றத்தின் கீழ் நேரம் வந்து சின்ன வகுப்பில் அந்த 10ஆம் வகுப்பில் படிச்சாங்க. ஆரம்பிடுவது வேக மாற்றத்தின் கீழ் நேரம். எனக்கு நேரம் வேணுமென்றால் நான் குறுக்கால போய் செய்யலாம். டிஎம்ஏ குறுக்கால மாற்றினால் டெல்டா V/A என்று கிடைக்கும். ரைட் ஓகே. அப்போ வேகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை நான் வந்து ஆரம்பிடுகளால் பிரித்தால் எனக்கு வரும். ரைட் ஓகே. வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவு ஆரம்பத்தில் 20 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் நிலைக்குத்தா மேல் நோக்கி எறிஞ்சது. உச்ச புள்ளியில் அவற்ற வேகம் வந்து 0. அப்போ வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம் எனக்கு 20 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம். ஆரம்பிடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2. ரைட் ஓகே. ஆகவே எனக்கு டைம் கிடைக்கும் 20 10 பிடிச்சா 2 செகண்ட். 2 செகண்டில் இந்த பொருள் அந்த உச்ச உயரத்தை அடைஞ்சிடும். ரைட் ஓகே. அது மேலும் உச்ச உயரம் எவ்வளவு இப்போ உயரம் எவ்வளவு கேட்குற 2 செகண்ட்ல உச்ச உயரத்துக்கு போயிட்டுது. இப்போ அந்த உச்ச உயரம் எவ்வளவு என்று கேட்குறேன். ரைட் ஓகே. உச்ச உயரம் கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும் சராசரி வேகத்தை நேரத்தால் பிரிக்கினா சரி. ரைட் உயரம் தானே வேணும். சராசரி வேகத்தை நேரத்தால் பெருக்க போகிறோம். ரைட் ஓகே. நான் செய்து காட்டுறேன். எனக்கு உச்ச உயரம் வேணும். அப்போ ஹெச் என்று வைக்கிறேன். உச்ச உயரம் வந்து சராசரி வேகத்தை டெல்டா V டைமால் பெருக்கினால் எனக்கு சரி. ரைட் ஓகே.
h சராசரி வேகம் அளவு ஆரம்பத்தில் கொடுத்தா 20 கூட எறிஞ்சவர் மேலே போய்கள் அங்கே 0 அப்போ அந்த சராசரி வேகம் ரெண்டையும் கூட 2 பிரிக்கணும் என்ன 22 பிரிச்சா 10 மீட்டர் செகண்ட் -1 சராசரி வேகம் இன்டூ எவ்வளவு நேரத்துக்கு நடந்தது 2 செகண்டுக்கு நடந்தது. ஸோ அந்த உயரம் வந்து எனக்கு 20 மீட்டர். அப்போ உச்ச உயரம் கண்டுபிடிச்சேன் இந்த படத்தில். உச்ச உயரம் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஹெச்ன்றவர் இந்த உயரத்தை நான் ஹெச்ன்னு வைக்கிறேன். ஹெச்ன்றவர் கண்டுபிடிச்சிட்டேன் 20 மீட்டர். ரைட். அடுத்த கேள்வி தட்டு. அது மேலெழுந்த உச்ச உயரத்தில் அழுத்த சக்தி என்ன? அது மேலெழுந்த உச்ச உயரத்தில் 20 மீட்டர் உயரத்தில் அழுத்த சக்தி என்ன? அழுத்த சக்தி என்ன? பொட்டன்ஷியல் என்ன? பொட்டன்ஷியல் வந்து mgh என்ற ஈக்குவேஷன். ரைட். ஓகே. அப்போ பொட்டன்ஷியல் அந்த திணிவை கதைக்கணும். திணிவை எவ்வளோ காய்ச்சினாங்க? அந்த பொருள் 800 கிராம் 800 × 1000 அது கிலோவில் காய்க்கிறோம். ரைட். ஓகே. ஜி கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் 10. உயரம் எவ்வளோ காய்ச்சினாங்க? 20. எவ்வளோத்தையும் தட்டி விட்டா சரி. இங்கே மேலே 2 தட்டு கீழே 2 தட்டு இந்த 10 தட்டி இங்கே 2 போடும். இந்த 8 பெருக்கி 16 160 ஜூல் அந்த பொருளில் அழுத்த சக்தி 160. இப்போ வேற ஒரு சின்ன கனெக்ஷன் ஒன்று இருக்குது. நீ பொட்டன்ஷியல் எனர்ஜியை கண்டுபிடிச்ச நீ 160 ஜூல் உண்டு. ரைட். பொட்டன்ஷியல் எனர்ஜியை கண்டுபிடிச்ச நீ 160 ஜூல் உண்டு. ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டோம். அந்த பொருள் நிலைக்குத்தா மேல் நோக்கி எறியக்குள்ள ஒரு சக்தியை கண்டுபிடிச்சாங்க. இந்த பொருள் நிலைக்குத்தா மேல் நோக்கி எறியக்குள்ள 20 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தோடு எறியக்குள்ள ஒரு எனர்ஜி இயக்கப்பாட்டு சக்தியை ஒன்று கண்டுபிடிச்சேன். இயக்கப்பாட்டு சக்தியை நீ கண்டுபிடிச்சேன். EK வந்து அரை MB வர்க்கம் என்ற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி அந்த இயக்கப்பாட்டு சக்தியை கண்டுபிடிச்சேன் 160 ஜூல் அப்படின்னு சொல்லி. வேற இங்கே இயக்கப்பாட்டு சக்தியும் 160 ஜூல் தான் வந்தது உனக்கு. இங்கே கடைசிய பொட்டன்ஷியல் எனர்ஜியும் 160 ஜூல் தான் வந்தது. அப்போ இங்கே ஏதோ ஒரு கணக்கு நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு முடிவு சரிதானே. அந்த வேலை சக்தி வலுவண்ட பாடத்தில் நாங்கள் கடந்த வகுப்பில் கடைசியாக ஒரு முடிவு எடுத்து போட்டு முடிச்சுனாங்க. இயக்கப்பாட்டு சக்தியும் அழுத்த சக்தியும் கொண்டு ஈக்குவலாக இருக்கும் அண்டு. இங்கே உண்மையாக என்ன நடந்ததுனால் நீ இயக்க சக்தியை கொடுத்து தான் அனுப்பினி. பொருளை வந்து ஒரு வேகத்தோடு அனுப்பினி. அப்போ இயக்க சக்தியை கொடுத்து தான் அனுப்பினி என்றால் நீ கொடுத்த இயக்க சக்தி அவ்வளவும் இல்லாமல் போயிட்டுது உச்ச உயரத்தில். அந்த பொருளினுடைய உச்ச உயரத்தில் வேகம் 0. ஸோ ஒரு பந்த தூக்கி நிலைக்குத்தா மேலே எறிஞ்சி என்றால் பந்தோட இடத்துல போய் 0 வேகம் 0 திருப்பி கீழே வரும். அப்போ அந்த வேகம் 0 ஒரு உச்ச புள்ளி இருக்குதான். அந்த புள்ளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கப்பாட்டு சக்தி இல்லை. வேகம் இல்லாட்டிக்கு இயக்க சக்தி இல்லை. அப்போ நீ கொடுத்த இயக்க சக்தி என்னவா போனது? அழுத்த சக்தியாக போனது. அதான் சில பாட்டுகளை போடுவாங்க என்ன ஒருத்தன் செத்தா தான் இன்னொருத்தன் வாழ முடியும் என்ன அப்படிதான். அப்போ இங்கே வந்து அழுத்த சக்தி கொடுத்த இயக்கப்பாட்டு சக்தி செத்து தான் அழுத்த சக்தியை உருவாக்கி இருக்குது. அப்போ எந்த ஒரு சக்தியும் இங்கே உருவாகாது. எந்த ஒரு சக்தியும் அழிக்கப்படாது. ஒரு சக்தி இன்னொரு சக்தியாக மாறும். அதுதான் உண்மை. இப்போ உனக்கு புரியுதானே? கொடுத்த இயக்கப்பட்ட சக்தி அவ்வளோ இல்லாமல் போயிருக்குது. ஆனால் சக்தி காப்பு தத்துவம் அப்படி இல்லாமல் போகக்கூடாது. அப்போ இல்லாமல் போனதுக்கு என்ன நடந்தது? அது அழுத்த சக்தியாக மாறி இருக்குது. ஒரு சக்தி இன்னொரு சக்தியாக மாறி இருக்குது. அதுதான் இந்த உண்மை அர்த்தம். ரைட். ஓகே. தொடர்ச்சி அடுத்த கேள்வியை பார்ப்போம். விஞ்ஞானம்ன்றது உண்மையை படிக்கிறதா? அங்கே பொய்யா சொல்லித்தர மாட்டாங்க. ரைட். ஓகே. அடுத்த கேள்வி பாரு. 35 கிலோ திணிவுள்ள ஒரு பிள்ளை 4 மீட்டர் என்னும் நிலைக்குத்து உயரமுள்ள ஒரு படி வரிசையில் ஏறுறாரு. ரைட். ஓகே. ஒரு படியில் ஏறி விளையாடுறாரு சின்ன படியன். ரைட். ஓகே. நல்ல கேள்வி. இப்படி கேள்வியில் தான் வரும் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம். ரைட். ஓகே. இந்த படியில் ஒரு பிள்ளை இருக்குது. ரைட். ஓகே. இந்த பிள்ளை என்ன பண்ணுது? படியில் மேலே ஏறுது. அந்த நிலைக்குத்து உயரம் படியினுடைய நிலைக்குத்து உயரம் h. அந்த நிலைக்குத்து உயரம் எவ்வளோன்னு சாதிச்சிருக்கிறார்? 4 மீட்டர். இந்த பிள்ளையினுடைய திணிவு m 35 கிலோகிராம். ஒரு சின்ன பிள்ளை. ரைட். 35 கிலோகிராம் உள்ள ஒரு பிள்ளை ஒன்று 4 மீட்டர் உயரமான படியின் உச்சியில் ஏறிக்க போகிறாராம். கீழே இருந்து மேலே போகிறார். இந்த இப்படி போகிறார். ரைட். இப்படி போகிற பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் எடுக்கட்டாம் 10 மீட்டர் செகண்ட் தான் பொருசாக கணக்கில் தான் எடுப்போம். கராட்டிக்கு நீ அப்படி தான் எடுக்கும். புவி பிளான் ஆரம்பிச்சு 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் எடுக்கட்டாம். இப்போ கேள்வி, இந்த பிள்ளை செய்த வேலை என்ன? பிள்ளையால் செய்யப்பட்ட வேலை என்ன? பிள்ளையால் செய்யப்பட்ட வேலை. அப்போ ஒர்க் விசைதர தூரம். ரைட். ஓகே. பிள்ளை செய்த வேலை அந்த மறை வேலையாக இருக்கும். ரைட். அப்போ 35 கிலோன்னு சொன்னால் பூமி பிடிச்செடுக்க போகிற விசை இப்போ F = ma படி எனக்கு விசை வேணும். திணிவு வந்து 35 கிலோ 6 முடுகள் 10ன்னு சொன்னால் அப்போ F = எனக்கு 350 நியூட்டன் வரும். என்ன 35 கிலோ பிள்ளை என்றால் பூமி பிடிச்சி 350 நியூட்டனோட இழுக்கும். அதெல்லாம் நேரடியாக போட தெரியும். 350 நியூட்டன் இழுக்கும்னு சொன்னால் வேலை செய்ய வேணும். நிலைக்கு தமிழ் நோக்கி தான் பொருள் இங்கே நிற்க போகுது. அப்போ நிலைக்கு தமிழ் நோக்கி நிற்க போகணும்னு சொன்னால் எனக்கு 350 நியூட்டனை குறைஞ்சபட்சம் கொடுக்க வேணும். ரைட். ஓகே. அப்போ விசை 350 நியூட்டன் இன்டூ டிஸ்டன்ஸ் 4 மீட்டர். அப்போ ஆற்றப்பட்ட வேலை விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை 1400 ஜூல். 4 22 4 12 14 1400 ஜூல் என்ற வேலையை
இந்த பிள்ளையா செய்திருக்கு ரைட் ஓகே. அவன் படிவரிசையில் ஏறுவதற்கு 1 நிமிடம் எடுத்தால் வேலை செய்யப்பட்ட வீதம் என்ன? அவன் அந்த படிவரிசையில் ஏறுறதுக்கு 1 நிமிஷம் எடுக்கிறார். இப்போ 4 மீட்டர் நிலைக்கு துயரம் உள்ள படியில் இங்கேருந்து ஏறுறார். அவர் ஏறுறதுக்கு வந்து அவருக்கு எடுத்த டைம் வந்து 1 மினிட்டா, 1 நிமிஷம் எடுத்துருக்கு. சின்ன பிள்ளை 35 கிலோ பிள்ளை அங்கே அவ்வளோ தூரம் ஏறுறதுக்கு 1 நிமிஷம் எடுத்துருக்கண்டால் இப்போ வேல்யூ என்ன? அந்த பிள்ளைன பவர் என்ன? பவர் வேணும் உனக்கு. ஒர்க் ஒயிட் டைம் ஒர்க் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சீங்க? 1400 ஜூல் ரைட் ஓகே. ஒர்க் டைம் வந்து எவ்வளோதான்? 1 நிமிஷம். நிமிஷத்தை நீ செகண்ட் ஆகும். 1 நிமிஷத்துல எத்தனை செகண்ட் இருக்குது? பொதுவாக நேரத்தை வந்து செகண்ட் தான் நியமத்தில் கதைப்போம். அப்போ அப்படி கதைச்சுன்னா வெட்ட ஈஸியாக இருக்குது. அப்போ உனக்கு 1 நிமிஷம்ன்றது 60 செகண்ட் கதைப்பலாம். 60 செகண்ட் இதை நீ அடிச்சு போட்டு பவர் வந்து வெற்றில காய்ச்சிண்டா சரி ரைட் ஓகே. இந்த 2 செவரையும் நேராக வெட்டலாம். வெட்டி போட்டு இது 6 தட்டி போட்டா சரி தானே? அப்போ 23.3 வெட்சண்டு காய்ச்சிண்டா சரி. அப்போ ഇതിൻ്റെ பெருமானம் உனக்கு என்னென்று ஈஸியாக விளங்கி ரைட் ஓகே. வேல்யூவாக கண்டுபிடிக்கும். நான் தொடர்ச்சி அடுத்த கேள்வி பார்ப்போம் ரைட். ரைட் ஓகே. இப்போ ஒரு நாயின் திணிவு 10 கிலோ ஆகும். இந்நாய் எவ்வேகத்தில் ஓடும்போது அந்த இயக்கப்பட்ட சக்தி 20 ஜூல் ஆகும் ரைட் ஓகே. ஒரு நாய் ஒன்று நிற்குதுன்னு ரோட்டில் ரைட். ஒரு நாய் ஒன்று நிற்குதான் ரைட் ஓகே. இந்த நாயினுடைய திணிவு மேஸ் எம் வந்து உனக்கு 10 கேஜி. 10 கிலோ திணிவுள்ள ஒரு நாய் இருக்குது. அது என்ன மாதிரி எந்த ஸ்பீடில் ஓடினால் வேகம் வெலோசிட்டி வேணும். எந்த ஸ்பீடில் ஓடினால் அந்த நாய்க்கு இருக்கிற இயக்கப்பாட்டு சக்தி 20 யூலாக இருக்கும். கைனடிக் எனர்ஜி 20 யூலாக இருக்கும் ரைட் ஓகே. அப்போ அந்த வேகத்துக்கு நாய் வந்து என்ன வேகத்தில் ஓடினால் எங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும்ன்றதை கண்டுபிடிக்க சொல்லி கிடைக்கும் ரைட் ஓகே. பாரு உனக்கு தெரியும் கைனடிக் எனர்ஜி வந்து அரை எம்பி வர்க்கத்துக்கு சமன். அரை எம்பி இயக்க சக்தி வந்து அரை எம்பி வர்க்கத்துக்கு சமன் ரைட் ஓகே. இயக்க சக்தி சொல்லிவிடான் 20 யூல் உண்டு ரைட் ஓகே. 20 யூல் எதுக்கு சமனாக இருக்க வேணும்? அரை தர திணிவு சொல்லிவிட்டார் 10 கிலோ ரைட். அப்போ 10 கிலோ தர எனக்கு வெலோசிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ வி வர்க்கம் வை வெலோசிட்டி வேகம் தான் கண்டுபிடிக்கும். இந்த இடத்துல இந்த 20 இந்த 2ஐயும் இந்த 10ஐயும் அடித்து நீ இதில் 5 போடலாம் ரைட் ஓகே. 5 போட்டின்னு சொன்னால் உனக்கு வேகத்தின் வர்க்கம் 5 மடங்கு வேகத்தின் வர்க்கம் இங்கே கிடக்குது. இந்த இதை மடிச்சு விட 5 வி வர்க்கம் மட்டும் போட்ட நீ அங்கால நீ 20 போட்டிருக்க ரைட். 20 யூ போட்டிருக்க. இப்போ வேகத்தின் வர்க்கம் 20 5 தட்டினா 4. வேகத்தின் வர்க்கம் 4. இப்போ வேகம் வேணுமென்றால் நீ இந்த இடத்துல +10 போட்டாலும் சரி -10 போட்டாலும் சரி என்று விட வருது. இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகும். பாருங்கோ வேகத்தின் வர்க்கம் இங்கே 4 வந்துடுது. தெளிவாக பாரு இந்த இடத்துல வேகத்தின் வர்க்கம் வி வர்க்கம்ன்றது 4 வந்துருக்கு. இந்த 4 சொன்னால் 2 பக்கமும் வர்க்க மூலம் எடு. இந்த இடத்துல 2 பக்கமும் வர்க்க மூலம் எடுத்தால் இந்த வி வர்க்கம் வர்க்க மூலத்துக்கு வரும். அங்கால 4 வர்க்க மூலத்துக்கு வரும். இந்த இடத்துல வி வர்க்கத்தை இந்த தட்டி போட்டு போடலாம். இந்த 4 தட்டி போட்டு சில பேர் 2 மட்டும் போடுவாங்க. 2 2 பேர் 2 வர்க்கம் தானே 4. அப்போ 2 2 வரைக்கும் 4 வரும். ஆனால் பாருங்க -2 வரைக்கும் 4 வரும். அப்போ 2 விடையும் வரும் -2 விடையும் வரும். சில பேர் பிள்ளை என்று யோசிப்பாங்க. பிள்ளை இல்லை. உனக்கு வி வர்க்கம் 4 சொன்னால் வி வந்து 2 இருந்தால் சரி 2 பெருக்கப்பட்டு 4 வரும். அல்லது -2 இருந்தாலும் சரி -2 பெருக்கப்பட்டு 4 வரும். அப்போ இந்த நாய் பாருங்கோ உனக்கு 20 யூல்ன்ற சக்தி 10 கிலோன்றது திணிவு. அப்போ நான் இந்த திசையில் ஓடினாலும் 2 மீட்டர் செகண்ட் -1 ஓடினாலும் அந்த இயக்கப்பாட்டு சக்தி வரும். அது 20 யூல் இயக்கப்பாட்டு சக்தி வரும். இந்த திசையில் 2 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தில் ஓடினா இல்லை நான் எதிர் திசையில் ரோட்டு இப்படி நீளமான ரோட்டு வையன் இந்த நாய் திரும்பி நின்று எதிர் திசையில் அது வந்து 2 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தோடு ஓடினாலும் அந்த 20 யூல் சக்தி வரும். அப்போ நான் சொன்னால் சக்திக்கு இங்கே திசைகளை பற்றி யோசிக்க தேவையில்லை. வேகத்துக்கு வேலைக்கு திசைகளை பற்றி யோசிக்க தேவையில்லை. வலுவுக்கு திசைகளை பற்றி யோசிக்க தேவை. ஆனால் வேகம் என்றவர் காவிக்கணியம் அடிப்படையிலே படிச்சிருக்காங்க. அப்போ வேகத்துக்கு திசை இருக்குது. இங்கே +2 மீட்டர் செகண்ட். அப்போ வேகம் வந்து நீ கொடுக்க அலை கூட கொடுக்கணும். என்ன அலை கூட கொடுக்கணும். வேகம் வந்து +2 மீட்டர் செகண்ட் -1 ரைட். 2 கொடுத்தாலும் பிழை இல்லை. உனக்கு விளங்க விட மாட்டாங்க. என்னடா எதிர் திசையில் போனாலும் வேகத்துக்கு மைனஸ் இருக்குது. எதிர் திசையில் போனாலும் அந்த நாய்க்கு அவ்வளவு சக்தியும் கிடைக்கும். 20 யூல் இயக்கப்பட்ட சக்தி கிடைக்கும் ரைட் ஓகே. நான் சொல்லுங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி பார்ப்போம். 500 கிராம் திணிவுள்ள ஒரு பொருள் ஒரு குறித்த வேகத்துடன் இயங்கும் கணத்தில் அதன் இயக்கப்பட்ட சக்தி 9 யூல் ஆகும். அந்த கணத்தில் வேகம் என்னென்னு கிடையாது. அப்போ வேறு 500 கிராம் திணிவுள்ள ஒரு பொருள் ஒன்று ஒரு குறித்த வேகத்துடன் இயங்குற கணம் ரைட் ஓகே. ஒரு பொருள் ஒன்று ஒரு தரையுண்ட யோசி தரையில் ஒரு பொருள் ஒன்று இருக்குது ரைட். இந்த பொருளினுடைய திணிவு வெயிட்
எம் சமன் 500 கிராம். ரைட், 500 கிராம் திணிவுள்ள ஒரு பொருள் ஒன்று இருக்குது. ஒரு குறித்த வேகத்தோட ரைட், ஒரு குறித்த வேகம் v என்ற வேகத்தோட இங்கே நான் போகிறேன். ரைட், ஓகே, வேகத்தோட இயங்குது. அப்படி இயங்குற கணத்தில் அதன் இயக்கப்பாட்டு சக்தி இந்த கணத்தில் அவருடைய கைனடிக் எனர்ஜி வந்து சொல்லியிருக்கிறார் 9 ஜூல். ரைட், 9 ஜூல்ன்றது இவற்றின் இயக்க சக்தி. இந்த புள்ளியில் இந்த கணத்தில் இயக்க சக்தி எவ்வளோ? ஏதோ குறிப்பிட்ட வேகத்தில் போது 500 கிலோ பொருள். இப்போ இந்த பொருளின் வேகத்தை ரைட், இது நாங்கள் முதல் செய்த அதே விளையாடு தான். இயக்கப்பாட்டு சக்தி கைனடிக் எனர்ஜி, அந்த இயக்கப்பாட்டு சக்தி வந்து எனக்கு அரை mv வர்க்கத்துக்கு சமதான் சமன்பாடு. ரைட், இயக்கப்பாட்டு சக்தி என்ன சொல்லப்படார்? 9 ஜூல். ரைட், 9 ஜூல்னு சொல்லிவிட்டார். இங்கே அரை தர திணிவு சாய்ச்சி போட்டார் 500 கிராம். 500 கிராம்னா இந்த இடத்துல 1/2 கிலோன்னு போகல, எல்லாத்தையுமே கிலோகிராம். அப்போ நியம அலகுல சாய்க்க போகிறேன். அப்போ இயக்கப்பட்ட சக்தி ஜூல்ண்டா ஜூல் 9 ஜூல்ண்டா சாய்ச்சிருக்கேன். அரைன்றதை அப்படியே போட்டுருக்கேன். திணிவு வந்து இங்கே 500 கிராம் எடுத்துனா நீங்கள் 1/2 கிலோன்றபடியா 500 கிராம் 1/2 கிலோ தானே. அப்போ அரைண்டு போட்டுருக்கேன். ரைட், இன்ட்டு வேகத்தை தான் கண்டுபிடிக்கும். ரைட், ஓகே, v வர்க்கம். ஓகே, இதனை சொல்லிக்கிங்கன்னு சொன்னால் உனக்கு வரும் 9 சமன் 1/4 மேலே இருக்கு கீழே இருக்குது, அங்கே v வர்க்கம் இருக்குது. ரைட், ஓகே, இப்போ v வர்க்கத்தை மட்டும் எழுவாயாக்கினால் 9 தர 4, அப்போ v வர்க்கம் 36. ரெண்டு பக்கம் வர்க்கம் முழுது எடுத்தால் v மட்டும் வரும். ஒன்று 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணுறா சரி, அல்லது -6 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணுறாலும் சரி. ரைட், நீ 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணல போ, அந்த பொருள் அந்த திணிவு வந்து 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ண இந்த இடத்துல 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணாலும் சரி. இது ஒரு பொருள் இந்த எதிர் திசையில் போகலாம். ரோட்டு பெருசாக இருந்தால், இந்த பாதை பெருசாக இருந்தால் அந்த பொருள் ஒருவேளை எதிர் திசையில் போனாலும் -6 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணி. அப்போ நீ வந்து வேகம் என்னென்னு தான் உனக்கு காட்டுது. வேகம் வந்து 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் அதே திசையில்னு சொன்னால் சரி, அவ்வளோ உனக்கு காணும். ஒரு விளக்கம் வேணும்னு சொன்னால் எதிர் திசையில் அந்த பொருள் போனாலும் அவளுக்கு அவ்வளவு சக்தி 9 யூனிட் சக்தி கிடக்கும். அந்த விஷயம் விளங்கினா சரி. நான் சொல்லுங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். ரைட், இவர் ஒரு 7.5 நியூட்டன் விசையை பிரயோகித்து ஒரு பொருளை 8 மீட்டர் தூரம் இயங்க வைக்கிறார். அப்போ அந்த பொருளால் செய்யப்பட்ட பொருள் வேலை என்ன? ரைட், ஓகே, இப்போ ஒரு பொருள் இருக்குது, இப்படி ஒரு பாதை ஒன்று இருக்குது. இந்த பாதையில் ரைட் ஒரு பொருள் ஒன்றை வச்சிருக்கிறார். இந்த பொருளுக்கு வந்து விசையை கொடுக்க போகிறார். F1 சொல்லி ஒரு விசையை எவ்வளோ விசையை கொடுக்குறாருன்னு கேட்டால் F சமன் 7.5 நியூட்டன். ரைட், 7.5 நியூட்டன் விசையை கொடுத்து அந்த பொருளை தள்ளுறார். அந்த பொருள் இப்படி வந்து இங்கே நோக்கி நிற்குது, இங்கே வரையும் வந்து நிற்குது. இந்த தூரம் வந்து அவருக்கு 8 மீட்டரா, அதாவது விசைன்ற திசை வழியாக பொருளாக சேர்ந்த தூரம் வந்து 8 மீட்டரா. இப்போ வேலை என்னன்னு கேட்குறா. ரைட், ஓகே, வேர்க் சமன் வேலை வந்து விசை தர விசையின் திசை வழியான இடப்பெயர்ச்சி. அப்போ வேர்க் வந்து கொடுத்த விசை எவ்வளவு? 7.5 நியூட்டன். அப்போ 7.5 நியூட்டன் இன்ட்டு தூரம் எவ்வளவு? 8 மீட்டர். ரைட், 7.5 நியூட்டன் 8 மீட்டர். ரைட், அப்போ பெருக்கினீங்கன்னு சொன்னால் நான் கிடைக்கும் 60 ஜூல். ரைட், ஓகே, இப்போ இதை மாதிரி இன்னொரு கேள்வி இருக்குது, பார்ப்போம். ஒரு பொருளின் நிறை 40 நியூட்டன் ஆகும். அதனை நிலைக்குத்தாக 2 மீட்டர் தூரம் உயர்த்தும் போது வேலையின் ஆற்றப்படும் வேலையின் அளவு எவ்வளவு? ரைட், ஒரு பொருளின் நிறையே சொல்லிவிடார். நீங்கள் நேரடியாக நிறையவே சொல்லி போட்டார். ரைட், ஒரு பொருள் கிடக்குது, அந்த பொருளினுடைய நிறை வந்து 40 நியூட்டனா. ரைட், 40 நியூட்டன் சொன்னாலும் இப்போ அந்த பொருளை வந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி 2 மீட்டருக்கு உயர்த்த போகிறோம். ரைட், இந்த இவ்வளவு உயரம் வந்து 2 மீட்டருக்கு உயர்த்த போகிறேன் இந்த பொருளை. இப்போ வேலைன்ற அளவு. ரைட், வேர்க் வந்து F இன்ட்டு எஸ். ரைட், அப்போ வேர்க் விசை வேணும். இப்போ இங்கே வந்து நிலைக்குத்தா கீழ் நோக்கி பூமி பிடிச்சிருக்கிற விசை தான் நிறை 40 நியூட்டன். அப்போ நிலைக்குத்தா மேல் நோக்கி தூக்கணும்னா குறைஞ்சபட்சம் நான் 40 நியூட்டனாக கொடுக்க வரும். ரைட், ஓகே, அப்போ 40 நியூட்டன் விசை இன்ட்டு எவ்வளவு தூரம்? 2 மீட்டர் தூரம். இங்கே 2 மீட்டர் தூரம். ரைட், ஓகே, அப்போ 2 மீட்டர். அப்போ விட வேர்க்கின்ற அளவு 42 80 ஜூல். ரைட், ஓகே, இப்போ வேலை வேல்யூ சக்தி. இப்போ நாங்கள் ஒரு விளக்கத்துக்கு ஒரு சின்ன கணக்கு ஒன்று பிரயோக கேள்வி ஒன்று பார்ப்போம். ரைட், ஓகே, இப்போ பார் ஒரு மரம் ஒன்று இருக்குது, ஒரு தென்னை மரம் ஒன்று இருக்குது. ரைட், ஒரு தென்னை மரம் ஒன்று இருக்குது. தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் நிறைய பழத்து தூக்கும். அப்போ தேங்காய் ஒன்று விழுகிறது சம்பந்தமான ஒரு கேள்வி பார்ப்போம். ஒரு கேள்வி ஒன்று. இப்போ ஒரு மரம் ஒன்று இருக்குதான். ரைட், ரைட், இந்த மரம் ஒன்றில் ஒரு தென்னை மரம் மாதிரி யோசியம். ரைட், இந்த இடத்துல ஒரு தேங்காய் ஒன்று இருக்குது. இந்த தேங்காயினுடைய திணிவு 500 கிராம். ரைட், தேங்காயின் திணிவு 500 கிராம்.
இப்போ தேங்காய் வந்து பாருங்கோ நிலத்தில் வந்து ஒரு தேங்காய் வந்து விழா போகுது சுயாதீனமாக. இப்போ தேங்காய் வந்து விழா போகுது, தேங்காய் பழத்து விழா போகுது, கீழே விழுந்து வந்து இந்த நிலத்தில் அடிக்கும். ரைட், தேங்காய் வந்து பாருங்க நிலத்தில் அடிக்கிற வேகம் எவ்வளோ வந்து கேட்டுக்கிறேன். தென்னை மரத்தின் உயரத்தை கழிச்சு போட்டார் 10 மீட்டர். 10 மீட்டர் தென்னை மரத்தின் உயரத்தை கழிச்சு போட்டார். தேங்காயினுடைய அளவு, தேங்காயினுடைய திணிவு வந்து 500 கிராம் கழிச்சு போட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலத்தில் அடிக்க போகிற வேகம் எவ்வளோ வந்து கண்டுபிடி. தேங்காய் வந்து கீழே விழா போகுது, கீழே ஒரு ஆள் இருக்குன்னு யோசிய, ஆள் வந்து மண்டையில் வந்து தேங்காய் விழ மாட்டேன், இந்த வேகத்தில் வந்து அடிக்க மாட்டதை கண்டுபிடிச்சுட்டா சரி. 500 கிராம் திணிவுள்ள தேங்காய் 10 மீட்டர் உயரமான தென்னை மரத்தில் இருந்து கீழே விழுந்தா இந்த வேகத்தில் அடிக்கும். இதுதான் அந்த நியூட்டன் ஆப்பிள் கதை. இதோட நியூட்டன் கதை முடிஞ்சுது. ரைட், அப்போ யோசி தேங்காய் வந்து விழா போகுது. இப்போ இங்கே இருக்கக்குள்ள இந்த உயரத்தில் இருக்கக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜியை கண்டுபிடிக்கணும். புவி பிராணாரம்னு தெரியும், ஜி வந்து 10 மீட்டர் செகண்ட் -1. அப்போ இந்த இடத்துல யோசிக்கலாம், இந்த இடத்துல பொருள் இருக்குது, இந்த பொருள் ஏன் கீழே போகுது? விஞ்ஞானத்தில் கேள்வி இருக்கும், இந்த பொருள் ஏன் கீழே போகுது? பூமி பிடிச்சிருக்கிற விசையால். அப்போ பூமியின் விசையால் இந்த பொருள் ஒரு வேலையை செய்ய போகுது. விசையின் திசை வழியே பொருள் அசைய போகுது. பூமி பிடிச்சி லைக்குதா கீழ் நோக்கி விசையை கொடுக்குது நிறைய, அந்த விசையின் திசை வழியே பொருள் அசைய ஒரு வேலையை செய்ய போகுது. அந்த வேலை செய்யறதுக்கு யார் சக்தி கொடுத்தது? அந்த வேலை தான் இயக்கப்பாட்டு சக்தி. பொருள் இயங்க சக்தி, இயக்கப்பாட்டு சக்தி. அந்த இயக்கப்பாட்டு சக்தி யார் சக்தியை கொடுத்தது? அழுத்த சக்தி கொடுத்தது. ஆவினி போடலாம், அழுத்த சக்தி சமன் இயக்க சக்தி. அதை யூஸ் பண்ணி இப்போ அழுத்த சக்தியை கண்டுபிடிக்க போகிற எம்ஜிஹெச்சை யூஸ் பண்ணி அழுத்த சக்தியை கண்டுபிடிக்க போகிற. இயக்கப்பாடு சக்திக்கு என்ன? அரை MB வர்க்கத்தை யூஸ் பண்ணி இயக்கப்பாடு சக்தியை கண்டுபிடிக்க போகிறேன். இந்த இடத்துல சமன்பாட்டில் 2 பக்கம் M இருக்குது. அப்போ ஒரு 2 பக்கம் M ஆல பிரிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிக்க முடிய சொல்கிறோம். M ஆல பிரிக்கலாம். பிரிச்சு என்றால் இந்த எம்மும் தட்டுப்படும், இந்த எம்மும் தட்டுப்படும். உனக்கு வந்து இந்த இடத்துல GH இருக்கும். ரைட், அந்த இடத்துல அரை B வர்க்கம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல B அணி எழுவாயாகிறீங்க உனக்கு கிடைக்கும். B சமன் √2GH என்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். வேகத்துக்கு √2GH. அப்போ இந்த ஈக்குவேஷனை நேரடியாக யூஸ் பண்ணி உனக்கு வேகத்தை தான் கிடைக்கும். இந்த நிலத்தில் வந்து அடிக்கிற வேகம் என்ன தான் கண்டுபிடிக்கும். வேகத்தை கண்டுபிடிக்கலாம். வேகம் சமன் √2GH. ரைட், ஓகே. அப்போ வேகம் சமன் 2 மடங்கு தர 10, 10 உயரம் 10, அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா சரி. அப்போ 10 10 100. ரைட், அப்போ வேகம் வந்து உனக்கு 10 வர்க்கமூலம் 2 மீட்டர் செகண்ட் -1 என்று வரும். ரைட், அப்போ இதுதான் விஷயம். நிலத்தை வந்து அடிக்கிற வேகம் ஒரு செகண்டுக்கு 10 மடங்கு 10 × வர்க்கமூலம் 2. ரைட், 10 வர்க்கமூலம் 2 மீட்டருக்கு இயங்கும் பொருள். இதுதான் கணக்கு. ரைட், அப்போ நாங்கள் இது வரைக்கும் வேலை என்றா என்ன, வலு என்றா என்ன, சக்தி என்றா என்னன்றது தொடர்பான சகல விஷயங்களையும் பார்த்துட்டோம். அது தொடர்பான கணக்குகளையும் செஞ்சுட்டோம். நாங்கள் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் அடுத்த விஷயங்களை சந்திப்போம். ரைட், நன்றி மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.